Welcome everybody. Let's dive into bullish and bearish relative scenario on Bitcoin. பிட்காயின் வந்து நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஃபாதான்ஸை தான் வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமாண்டா எங்களோட டார்கெட் வந்து நாங்கள் ஃபாதான்ஸை தான் பார்த்தோம். 90K அண்ட் இதில் வந்து ஒரு பிக் செல் ஆஃப் நடந்திருக்கு. அண்ட் ஈவன் ஆல்ட் காயின்ஸ் வந்து 18 70 வீதம் 80 வீதம் லூஸ் பண்ணியிருக்கு வீதத்தில். ஸோ இதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணினாங்க. பட் உங்களுக்கு தெரியுமாண்டா நாங்கள் இதுலேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினாங்க ஒரு ஷார்ட் பொசிஷன் போகிறதுக்கு. பட் அதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் வந்து ஜஸ்ட் பிளைண்ட்லியா ஷார்ட் போயிட்டு பேருந்து நாங்கள் ப்ராஃபிட்ஸ் எடுக்காமல் இருக்கிறதில்ல. ஸோ இதில் நாங்கள் ஒரு ஷார்ட் பொசிஷன் போனவங்க தெரியுமென்றால் அண்ட் இதில் ஈவன் இதுலேயும் போன நாங்கள். பட் இந்த ஸ்ட்ரக்சர் நாங்கள் ஆப்சைட் சேர்க்க இதில் வந்து எங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியது, புல்லிஷ் விதின் கிடைச்சது. இதில் நான் ப்ராஃபிட்ஸ் எடுக்கல. இதில் நான் நினச்சேனாங்க இல்லைன்ட்டு நாங்கள் டைரெக்டாக போகலாம்ண்டு. பட் அதான் எலைட் வேவ்ல இதான் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் வந்து ஒரு கவுண்டை வந்து மெரி பண்ணக்கூடாது. ஸோ இதான் நடக்குது. நாங்கள் இல்லைன்னு ஃபார் ஆன்சர் வரோம். மெட்டது ஒன்று நடக்காதுண்டு. நாங்கள் இப்போ இந்த ட்ரேடை வந்து பிரேக் ஈவனில் போட்டது. இப்போ இதில் ஸ்டாப் அவுட்டாக நடந்துட்டு இப்போ இதில் நாங்கள் இப்போ திரும்ப பொசிஷன் ஆப்ஸாக தான் போயிருக்கணும். ஏன்றால் ஆஃப்டர் நீங்கள் ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1 2 1 2 3 4 5 4 5 கிடைச்சென்றால் ஸோ ஒரு இது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஒரு புல் மார்க்கெட்டில் வந்து இதுவும் எங்களுக்கு அப்படி நடந்திருக்கு. இதுலேயும் வந்து யூஸ்வலாக வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் வந்து ஒரு 1 2 1 2 1 2 1 2 நடந்துட்டு பின் ஒரு பிக் கேன்லாப் பின் 4 5 4 5 4 5 நடக்குது. ஸோ இதில் 1 2 1 2 நடந்துட்டு பிக் புஷ் அப். இதான் வந்து யூஸ்வலாக வந்து இந்த பிக் புஷ் இந்த தேர்ட் வேவ் இதில் நடந்துட்டு பின் இதுலேயும் 4 5 4 5 4 5 4 5 நடக்குது. ஸோ அதான் வந்து இதுலேயும் வந்து அப்படி நடந்திருக்குது. இதில் வந்து கே வேவ்ஸ் என்று சொல்கிறது வந்து கூன்ஸ் ட்ரேடிங்கில் அப்படி அவர் செய்கிறவர். அவர்கிட்ட நான் இது நான் லேர்ன் பண்ணினான். இதில் வந்து நாங்கள் ஒரு 1 2 1 2 1 2 பின்னர் 3 4 5 4 5 4 5 பின் இதில் வந்து நாங்கள் ரிட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்ப்போம். சூனர் ஆர் லேட்டர். ஜஸ்ட் நாங்கள் இல்லைன்னு அப்சைட் போகிறது ஆல்வேஸ் நெவர் நடக்காது. ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரிட்ரேஷன் நடக்குது. அண்ட் அதில் வந்து உங்களுக்கு அப்படி கிடைச்சிருக்கு. ஸோ நான் இப்போ ஒரு பிக் ப்ராஃபிட்ஸில் இருக்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் இல்லை லோஸில் எடுத்துட்டேன். பட் நான் ஸ்டில் கொஞ்சம் வச்சிருக்கேன். இன்னும் வந்து கிளியர்லியா எங்களுக்கு இல்ல. இல்லைன்னு இப்ப நாங்க ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, இல்லாட்டிக்கு நாங்கள் இதுல இன்னும் அப்சைட் போறோம்ண்டு இன்னும் இப்போதைக்கு இன்னும் நாங்க சொல்லல. அது கன்ஃபர்ம் பண்ணல அது. இப்போதைக்கு அ நான் அப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏனென்றால் இப்போதைக்கு இது வந்து ஒரு 5 எக்ஸ்ட்ராக்ஷன் எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் வந்து ஒரு 1 2 பின் 3 4 5 பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்றால் எனக்கு அப்படி கிடைக்க ஏன்டா இது வந்து ஒரு சி வைஃப் மாதிரி இருக்குது எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ தேர்ஃபோர் நாங்க அப்சைட் தான் ஸ்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். பட் நாங்க இன்னும் கொஞ்சம் லோவரா வரலாம். ஏனென்றால் இப்போ நீங்க 4th வேவ் டார்கெட் ஏரியா பார்த்தீங்கள் என்றால் இதில் இந்த டேக்கிங் ஃப்ரம் தி ஸ்லோ ஆஃப் செகண்ட் வேவ் டு த ஹை ஆஃப் தேர்ட் வேவ் கிடைத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4th வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. இதான் யூஸ்வலாக வந்து ஒரு காமன் டார்கெட் ஏரியா ஃப்ரம் 0.236 ஃபிபனாச்சிலேருந்து 0.5 அண்ட் ஒரு லெஸ் காமன் டார்கெட் வந்து இந்த 0.146 இதில் வந்து இப்போ நாங்கள் டச் பண்ணிட்டோம் இந்த ஏரியாவை. இதில் இப்போ எனி டைம் நாங்கள் அப்சைட் புஷ் பண்ணலாம். ஸோ அதான் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை நாங்கள் லோவராக வந்து நாங்கள் என்றால் இதில் வந்து நான் ஹோப் பண்ணுறேன் இல்லை சாரி அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் ட்ரேடிங்கில் ஹோப் பண்ணக்கூடாது ஒன்றும். ஜஸ்ட் நீங்கள் சார்ட்டை தான் ட்ரேட் பண்ணணும். பட் இதில் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஒரு ப்ரைஸ் வந்து இதில் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு பின்ன டேர்ன் பண்ணணுமெண்டு இந்த ஏரியாவில். ஸோ இந்த 0.6 வந்து ஒரு இன்வாலிடேஷன். பட் அவ்வளோ லோவாக வரக்கூடாது. ஏன்டா வந்து யூஸ்வலாக ஒரு ஃபோர்த் வேவ் வந்து லோவர் டிகிரி ஃபோர்த் வேவ்ல தான் வந்து ஒரு லோ சேருது. அது இப்படி கிடைச்சிருக்கு. இந்த டாப்பில் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இதில் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்காண்டி இன்னும் ஸ்டில் லோவரா வரலாம். ஏன்டா உங்களுக்கு தெரியுது. இல்ல கணக்கு ஃபிபனாச்சிஸ் இருக்குது இன்னும் லோஸ் வர்றதுக்கு. பட் இதுவும் சொல்லிய மாதிரி நாங்க ஒரு ஃபிபனாச்சிய டச் பண்ணிட்டோம். இதுலேருந்து இப்போ நாங்க எனி டைம் வந்து அப்சைட் இருந்து புஷ் பண்ணலாம். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு வந்து இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் தேவை. ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டா இல்லாட்டி புல் மார்க்கெட். இப்போதைக்கு நான் ஸ்டில் நினைக்கிறேன் நாங்கள் அப்சைட் தான் போகிறோம்ண்டு. இது வந்து ஜஸ்ட் ஸ்கேர் பண்ணுறது பீப்பிள. பட் எங்களுக்கு இதில் ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் அப்சைட் கிடைச்சென்றால் நாங்கள் ஃபார் டான்ஸர் தான் பார்க்குறோம். ஏன்டா ஆஃப்டர் 1 வேவ் உங்களுக்கு ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கணும். பின் ஒரு 3rd 4th 5th நடக்கணும். பட் இதில் எங்களுக்கு ஒரு 1 2 3 4 5 வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிட்டு பின் ஒரு ரிஜெக்ஷன் நடந்தேன்டால் ஒரு மெஸ்ஸி ஸ்ட்ரக்சர் ஃபார் டான்ஸர் இருந்தால் பின் இதில் ஒரு லாங் பொசிஷன் போகலாம் ஃபார் அப்சைட் இன்னும் பார்க்குறதுக்கு. அதான் வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்குதோ ஃபார் அப்சைட் அதுலேருந்து நாங்கள் இப்போ என்ன சொல்லலாம் எது ஹையர் ப்ராபபிலிட்டி என்று. பட் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் என்னும்படி அதில் ஜூம் பண்ணினாங்கள் என்றால்
உங்களுக்கு தெரியுது. நாங்க இப்ப சூனோ லேட்டா வந்து இந்த புல் மார்க்கெட் டாப்புக்கு நாங்க இன்னும் வந்துகொண்டிருக்கிறோம். ஸோ, இதுலேருந்து இப்ப எனி டைம் வந்து ஆல்வேஸ் உங்களுக்கு ஒரு 5 ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சேன்னா, நீங்க எனி டைம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து முடிக்கலாம். ஸோ, அது நீங்க மட்டும் நோட் பண்ணணும் உங்களோட மைண்டுக்கு. நாங்க இப்ப 3 இயர்ஸா ஒரு புல் மார்க்கெட்ல இருக்கிறோம். அண்ட் இதுல வந்து இப்ப இன்னும் கணக்கு பேர் வந்து இன்னும் 500K, 600K சோஷியல் மீடியால கால் பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் நினைக்கிறேன் நடக்காதுண்டு. அப்படி ஒரு சினாரியோ. ஸோ ப்ராபபிலிட்டீஸ் அப்படி இல்ல. பட் கவுண்ட்ஸ் இருக்குது எலியட் வேவ்ல. பட் எங்களுக்கு அதான் வால்யூம் இதுல இன்க்ரீஸ் பண்ணணும். பட் உங்களுக்கு தெரியுது ஆஃப்டர் 1, 2 பின்ன நீங்க வந்து ஜஸ்ட் 4, 5, 4, 5 செஞ்சோண்டு பின் எனி டைம் வந்து ஒரு ரிட்ரேஸ்மென்ட் நடக்கலாம். ஸோ அதான் வந்து எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து இப்ப நாங்கள் லோக்கலியா என்ன பார்த்துக்கொண்டிருக்கிறோம் என்றால், ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்றோம் என்றால், ஆல்வேஸ் வந்து நீங்கள் ஒரு 5 wave structure down, பின்னர் 3 wave structure up. 3 wave structure upல நீங்க பின் இல்ல ஷார்ட் பொசிஷன் போயிட்டு பின் ஒரு 3rd wave, 4th wave, 5th wave பின் ஆஃப்டர் ஒரு 5 wave structure up பின் 3 wave structure 5 wave structure down பின் 3 wave structure up. அதன் நடுவுல நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அது நடக்காட்டி நாங்க ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கோம். என்றால் ட்ரெண்ட் வந்து ஸ்டில் ஃபார் அப்சைட். இதுலேருந்து இப்ப நீங்க பேர் மார்க்கெட் அப்படிலாம் கால் பண்றது சொல்லலாது. இன்னும் நீங்கள் கன்ஃபர்ம் பண்ண இயலாது. அதான் எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் தேவை. பட் அதான் சொல்லிய மாதிரி நாங்கள் இன்னும் லோவரா வரலாம். பட் அதுக்காண்டி நாங்க ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ன்ட்டு அப்படி சொல்ல இயலாது. எங்களுக்கு மோர் இதுல யா இன்ஃபர்மேஷன் தேவை. அப்சைட் போய்க்க எங்களுக்கு மெஸ்ஸி ஸ்ட்ரக்சர் அப்சைட்டா இல்லாட்டிக்கு ஷார்ப் மூவ்மெண்ட். அதான் எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் இந்த யா ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ ஒரு புல் மார்க்கெட் சூனர் ஆர் லேட்டர் நான் நினைக்கிறேன் ஒரு 2012 நினைக்கிறேன் ஒரு தொடக்கத்துல ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த 2026ல அப்படி வந்து நாங்கள் ஒரு புல் மார்க்கெட் எண்ட் பண்ணலாம். இல்லாட்டிக்கு ஈவன் எண்ட் ஆஃப் 2025ல முடிக்கலாம். அந்த நேரத்துல நான் நினைக்கிறேன் ஒரு புல் மார்க்கெட் டாப் வந்து இருக்கலாம்ண்டு. ஸோ அது நீங்க மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லைன்னு இப்ப நீங்க நினைக்கிறது நாங்க அப் சைட் போறது வந்து ஹையஸ்ட் ஆன இல்லைன்னு டவுன் சைட் போறது ஹையஸ்ட் ஆன ப்ராபபிலிட்டி இல்ல. இப்ப 5th வேவ் டார்கெட்டும் நாங்க கிரிய பார்க்கிறோம் என்றால், எங்க புல் மார்க்கெட் டாப் இருக்கலாம் என்றால், இன்னும் அப் சைட் போறோம் என்றால், பட் அதான் எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் தேவை. இது வந்து ஒரு டார்கெட் ஏரியா. டேக்கிங் ஃப்ரம் திஸ் ஹை டு திஸ் லோ எடுத்தீங்க என்றால், ஒரு 3rd அண்ட் 4th வேவ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இந்த 5th வேவ் டார்கெட் வந்து இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் டார்கெட். இது வந்து 135ல இருந்து 228K மட்டும் எங்களுக்கு ஒரு டாப் இருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து ஈவன் வேற மெஷர்மென்ட்டும் இருக்கலாம். அ இது வந்து ஈவன் to 175K மட்டும் போகலாம். ஸோ அதான் வந்து எனக்கு விளங்குது. இதில ஒரு பெரிய கேப் இருக்குது. இதுல எங்க டாப் இருக்கலாம்ன்ட்டு. பட் அதான் எங்களுக்கு இதுல வந்து லோக்கல் சினாரியோஸ்ல எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் வந்தேன்டால், நாங்க போய் அதுலேருந்து ப்ரிசைஸ்லியா இருக்கலாம். எங்க டாப் மேபி இருக்கலாம்ன்ட்டு. ஏன்டா இதுலேருந்து இப்போ ஒரு 1 இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஒரு 2 பின்ன ஒரு 3, 4, 5 கிடைக்கிறோம்னா, ஸோ இதுலேருந்தே ஒரு 1 வேவ் சரியான பிக்கா இருந்தேன்டால், நாங்கள் வெரி பிக் கேண்டில்ஸ் ஃபார் அப்சைட் ஸ்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். பட் இதுலேருந்து நாங்க ஒரு 1, 2 அ எதிர்பார்க்கிறோம்டா, இதுலயும் ஒரு 3, 4, 5 முடிச்சுட்டு, இதுல புல் மார்க்கெட் முடிச்சுட்டு, பெயின் ஃபார் த ஆன்சர் வரலாம். ஸோ அதனால உங்களுக்கு அ பார்க்கோணும். எங்க வந்து எங்களுக்கு 1 வேவ் முடிக்குது, எங்க 2 வேவ் 2ண்ட் வேவ் முடியுது, பின் 3rd வேவ் எல்லாம் மெஷர்மென்ட் பண்ணி, பின் பார்க்கலாம். பின் சொல்லலாம் எங்க வந்து எங்க எங்க எக்ஸாக்ட் வந்து டாப் இருக்குன்னு. அதான் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இப்ப நீங்க எதீரியம் பார்க்குறீங்கண்டா, எதீரியம் வந்து 2000ல இருக்கேக்க, நீங்க லாஸ்ட் எதீரியம் அப்டேட்ல போய் பாருங்கோ. இல்லாட்டிக்கு யா ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கிறேன். அதில வந்து நான் எதீரியம் வந்து அந்த லோஸ்ல இருக்கேக்க, எல்லாரும் வந்து சொல்லியது எதீரியம் வந்து ரிகவர் பண்ணாதுன்ட்டு. நினைக்கிறேன் 2000 அங்கே இருந்தது. அந்த இதில நான் சொல்லினாங்க. நாங்க வந்து அப்சைட் தான் போவோம்ண்டு. ஆல் டைம் ஹைஸ்க்கு அது நடந்திருக்கு. அண்ட் ஸ்டில் நான் எதீரியம்க்கு அப்சைட் தான் பார்த்துண்டு இருக்கிறேன். இப்ப ஒரு பிக் பேக்கும் வேண்டியிருக்கிறேன். இந்த செல் ஆஃப் நடக்கேக்க. எனக்கு ஆல்ட் காயின்ஸும் நான் வேண்டியிருக்கிறேன். அண்ட் நான் ஸ்டில் நினைக்கிறேன் எத்தீரியம் ஃபாப்ஸாய் போகும்ண்டு. ஈவன் ஒரு ப்ளோ ஆஃப் டாப் நடக்கலாம். ஒரு 5th வேவ் ப்ளோ ஆஃப் டாப் என்றால் ஒரு 5th எக்ஸ்டெண்டட் வேவாம் இருக்கலாம். ஸோ அது வந்து எங்களுக்கு இதுலயும் கிடைக்கலாம் மேபி பிட்காயின்ல. ஸோ அதான் எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். எத்தீரியம்க்கு வந்து ஒரு ப்ளோ ஆஃப் டாப் நடந்ததுண்டா, எத்தீரியம் வந்து இது ஃபாலோ பண்ணலாம். ஸோ யூசுவலா வந்து பிட்காயின் தான் லீட் பண்றது. பட் அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ப்ளோ ஆஃப் டாப் எத்தீரியம்ல நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு பிக் கேண்டில் ஃபார் அப்சைட். ஸோ அது வந்து பிட்காயினுக்கும் அப்படி நடக்கும். ஸோ அதான் வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு இதில வந்து எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்க, நாங்க ஃபார் அப்சைட் பார்த்தோம். பட் நான் அதான் அதுக்கான நான் புல்லிஷா இல்ல. நான் ஜஸ்ட் சார்ட் தான் ட்ரேட் பண்றேன். இல்ல எங்க 3 இயர் ஸ்டாக்ஸ் கிடைச்சேன்னா, இதெல்லாம் ஒரு ஏபிசியா இருந்துட்டு, ஸ்டில் ஃபார் த ஆன்சைட் இன்னும் வரலாம். ஸோ அதான் வந்து இங்க வெரி இம்பார்ட்டன்ட்.
லோக்கல் சினாரியோல என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்குதோ, அது வந்து நான் உங்களுக்கு ஆஃப் கோர்ஸ் வந்து இந்த சேனல்ல நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கொண்டிருப்பேன். ஸோ யா அ இதான் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் சினாரியோ. இப்ப நாங்க லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நாங்கள் என்றால், இதான் இப்போதைக்கு இந்த மெயின் சினாரியோ நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். எல்லாம் 3 வேவ் ஸ்ட்ரக்சர் Aல, 3 வேவ் ஸ்ட்ரக்சர் Bல, ஒரு C வேவ் செஞ்சுட்டு ஃபார் த ஆன்சைட் இதுலேருந்து ஃபார் அப்சைட் போலாம். இல்லாட்டிக்கு இதுல இன்னும் லாங்கரா ரேஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் இப்போ ஒரு W இருந்துட்டு, இப்ப எல்லாம் ஒரு X வேவ் இதுல செஞ்சுட்டு, ஸோ ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் Xல செஞ்சுட்டு, பின்ன ஸ்டில் ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் Yல செஞ்சுட்டு ஃபார் த ஆன்சர் வந்துட்டு, இப்ப இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த 90K ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டில் இன்னும் ப்ளே ஆயிருக்கலாம். ஸோ அதான் இன்னும் வந்து நாங்க சொல்லல. அது இதுல என்ன நடக்குதுண்டு. இதுலேருந்து எனி டைம் ஒரு லோ செய்யலாம். இப்போதைக்கு நான் ஸ்டில் நினைக்கிறேன் இது ஒரு லோவா இருக்கலாம். அதான் எங்களுக்கு இதுல ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சென்றால், சொல்லிய மாதிரி நாங்க இதுல ஷார்ட் பொசிஷன் பார்க்குறேன். பட் இல்ல எங்களுக்கு ஒரு 5 வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிட்டு, பின் 3 வேவ் ஸ்ட்ரக்சர் தான்டா, நாங்க ஸ்டில் இல்ல பின்ன ஒரு லாங் நான் பார்த்து கொண்டிருப்பேன். அதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அம் லோக்கலியா தான் எங்களுக்கு எல்லா சினாரியோஸும் வந்து சொல்லும். என்ன நடந்து கொண்டிருக்குன்னு. இதுல வந்து வேணுமென்டா இன்னும் லாங்கர் ரேஞ்ச் பண்ணு. பட் அதான் சொல்லிய மாதிரி இதுல ஒரு W இருந்தென்றால், இதெல்லாம் ஒரு 3, 3, 5 W, பின்ன ஒரு X, பின்ன ஒரு Y வேவ் ஆன்சர் நடந்தென்றால், இன்னும் இதில லாங்கரா ரேஞ்ச் பண்ணலாம். அது நீங்க நோட் பண்ணணும். அண்ட் அஸ் லாங் நாங்கள் இதில லாங்கரா ரேஞ்ச் பண்ணினாங்க என்றால், இது புல்ஸுக்கு தான் நல்லம். ஏன்டா ரேஞ்சஸ் வந்து யூசுவலா வந்து ஒரு 4த் வேவ் என்று சொல்றது. இம்போஸ் ஸ்ட்ரக்சர் என்றால் யூசுவலா வந்து இப்படி நடக்கணும். பட் இதுல இன்னும் லாங்கரா இப்படி ரேஞ்ச் பண்ணியிருந்தால், நாங்க ஸ்டில் ஃபார் அப்செட் தான் பார்க்குறோம். அண்ட் அது வந்து குட் ஃபார் புல்ஸ் என்று சொல்றோம். அண்ட் ஈவன் நான் வந்து XRP அப்படியெல்லாம் கணக்கு பேக்ஸ் நான் வேண்டியிருக்கிறேன். Ondo நான் வேண்டியிருக்கிறேன். அதுவும் எனக்கு ஒரு நல்ல ஒரு சார்ட்டா பிடிச்சிருக்கு. அந்த ஆல்ட் காயின். ஸோ யா அது வந்து இப்ப நாங்கள் ஆஃப் கோர்ஸ் அது பார்த்துக்கொண்டிருக்கோணும். இல்லைண்டு நாங்க டைரக்ட்டா போறோம் என்றால், நினைக்கிறேன் ஆல்ட் காயின்ஸும் நல்லா நடக்கலாம்ண்டு. அண்ட் ஈவன் ஒரு ஆல்ட் காயின் சீசன் நடக்கலாம் மேபி. ஸோ அதுவும் வந்து வெரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கலாம். எல்லாரும் இப்ப ஆல்ட் காயின் சீசன கால் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் பிட்காயின் டாமினன்ஸ் ஜஸ்ட் ஃபார் அப்சைட் தான் போயிருக்குது. அண்ட் ஆல்ட் காயின்ஸும் இப்ப ப்ளீட் பண்ணியிருக்கு. இப்ப வந்து மேபி நீங்க ஒரு ஆல்ட் காயின் சீசன் கால் பண்ணலாம். இன்னும் சொல்லலாது. பட் இப்ப வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ட்காயின்ஸ பத்தி கதைக்கிறதுக்கு. ஏன்டா இப்ப நாங்க வெரி, வெரி லோஸ்க்கு போயிட்டோம். ஆல்ட்காயின் கம்பேர் டூ பிட்காயின பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்ல. தெரியாது எப்படி அத சொல்றது? டோட்டல் நினைக்கிறேன் டோட்டல் அம் டோட்டல் எக்ஸ்க்ளூடிங் அம் இங்க இது. யாஹ்! இது இல்ல சாரி. எக்ஸ்க்ளூடிங் எத்தீரியம் டோட்டல் 3 என்று நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. இல்ல உங்களுக்கு தெரியுது. நாங்க திரும்ப இந்த லோஸ்க்கு வந்துட்டோம். ஒரு வீக் நடந்திருக்கு. ஸோ, இது வந்து எங்களுக்கு ஒரு நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். ஆல்ட் காயின் சீசன் நடக்கிறதுக்கு. ஸோ, இப்ப தான் நீங்க வந்து ஆல்ட் காயின்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப எல்லாரும் வந்து சோசியல் மீடியால எவ்ரி டைம் 3 இயர்ஸா வந்து எல்லாரும் கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிட்காயின் வந்து ஜஸ்ட் ஃபார் ஹாய் செஞ்சிருக்கிறோம். நாங்க இந்த ட்ரெண்ட்ல உங்களுக்கு ஆல்வேஸ் சொல்லியிருந்தாங்க பிட்காயின் டாமினன்ஸ் வந்து 60 வீதத்துக்கு போகும்ண்டு. அ இன்னும் வந்து உங்களுக்கு தெரியுமென்றால், அம் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இன்னும் இந்த ஏரியால இருக்குங்க. இதுல தான் நாங்க எங்களோட சேனல ஸ்டார்ட் பண்ணினாங்க. இந்த ஏரியால. இது எங்கேயோ இதுல. அண்ட் இதுலேருந்து நாங்க சொல்லினாங்க. இன்னும் 40 வீதத்துல இருக்குங்க. எல்லாரும் சொல்லினாங்க. நான் நான் எல்லாரும் வந்து எனக்கு கால் பண்ணியது. அப்படி நடக்காது. அப்படி ஒண்ணும் இல்லைன்ட்டு. 60 வீதம் நெவர் போகாதுன்ட்டு. அண்ட் இப்ப நாங்க அதுல தான் இருக்கிறோம். 60 வீதத்துல வந்து இது மேபி ஒரு இப்போ ஒரு ஆல்ட்காயின் சீசன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்ல 1, 2, 3, 4, 5 இப்போ ஒரு ஏபிசி, ஸ்பைக் இப்ப நாங்க கோல்டன் பாக்கெட்டுக்கும் வந்திருக்கிறோம். இல்ல இப்ப எங்களுக்கு ரிஜெக்ஷன் நடந்ததுண்டா 1, 2, 3, 4, 5 என்றால், ஒரு ஆல்ட்காயின் சீசன் மேபி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு நாங்க சொல்லலாம். அதான் பட் இந்த ஹாய் எடுத்து நாங்க இந்த 886 நாங்க டச் பண்ணினாங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணி ஸ்டில் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ஃபாப்ஸா தான் போகும்ண்டு. இன்னும் வந்து ஸ்டில் பிட்காயின் கிங் அண்டு. பட் இப்போதைக்கு நாங்க ஸ்லோலியா அத பத்தி கதைக்கலாம். ஸோ இப்போதைக்கு தான் நான் இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அம் யா ஒரு ஆல்ட்காயின் சீசன் மேபி ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இப்போ தான் நான் ஒரு பிக் பேக்ஸா XRP, Ondo, Sui வேண்டியிருக்கிறேன். LTC வேண்டியிருக்கிறேன். ஈவன் லிங்க்கும் வேண்டியிருக்கிறேன். அப்படி கணக்கு காயின்ஸ் நான் வேண்டியிருக்கிறேன். ஸோ உங்களோட ஃபேவரட் காயின் வந்து வேணுமென்னா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம். நான் அது கோர்ஸ் நான் அனலைஸ் பண்ணுவேன். இன்னும் ஒரு ப்ளோ ஆஃப் டாப் நடக்குமா உங்களோட காயின்ஸ்ல? பட் Ondo வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ அத நாங்க இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இப்ப அ யா லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல சொல்லிய மாதிரி நாங்க இதுல இன்னும் லாங் ரேஞ்ச் பண்ணலாம். இல்லாட்டிக்கு இது லோவா இருந்துட்டு இப்ப நாங்க ஃபார் அப்சைட் போலாம்ன்ட்டும் இருக்குது. இல்லைண்டு ஃபார் த ஆன்சர் வர்றது இப்போதைக்கு லோ ப்ராபபிலிட்டி. பட் அதான் இதுல வந்து ஒரு வேற சினாரியம் இருக்கு. எல்லாம் 1, 2, 1, 2, 3, 4, 5, 4, 5 இருக்கு. சொல்லிய மாதிரி
ஆஃப்டர் உங்களுக்கு ஆல்வேஸ் ஒரு 1 2 1 2 இருந்துட்டு பின்ன 3 4 5 4 5 பின் நீங்க வந்து ஆல்வேஸ் வந்து டர்ன் பண்ணுவீங்க. அண்ட் இதுலயும் வந்து அப்படி எங்களுக்கு இதுல கிடைக்கலாம் ஒரு 4 5 4 5 ண்டு. ஸோ அதான் வேரி சினாரியோ வந்து இதுல 4 5 4 5 இருந்துட்டு பட் ஸ்டில் நான் இதுல வந்து ஒரு அப்சைட் ஒரு ரிட்ரேஷன் பார்த்து கொண்டிருக்கிறேன். பின் அந்த ரிட்ரேஷன் பார்க்குறேன் 3 வே ஸ்ட்ரக்சரா இல்லாட்டிக்கு 5 வே ஸ்ட்ரக்சரா. பட் இதுலேருந்து இப்போ நாங்கள் அப்சைட் போகிறோம்னா இது குட் ஃபார் புல்ஸ். ஸோ இப்போதைக்கு ப்ராபபிலிட்டிஸ் நான் அப்சைட் தான் பார்த்து இருக்கிறேன். அது எங்களுக்கு அது மோர் இன்ஃபர்மேஷன் தேவை ஆஃப்கோர்ஸ். லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் வந்து நாங்கள் இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்க இது வந்து எனக்கு கொரெக்டிவாக இருக்குது. ஸோ தேர்ஃபார் நான் ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்த்து இருக்கிறேன். அதான் இப்போதைக்கு எனக்கு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டியாக இருக்குது. பட் அதான் ஸ்டில் ஒரு 4 5 எண்டிங் டயக்னலை முடிச்சுட்டு பெண்டு ஃபார் அப்சைட் போகணும். ஸோ அதான் எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் தேவை. பட் அதான் சொல்லிய மாதிரி நாங்கள் இல்லை இன்னும் லாங்கர் ரேஞ்ச் பண்ணினாங்கன்றால் அது வந்து குட் ஃபார் புல்ஸ். ஏன்னா பெண்டு ஆல்வேஸ் வந்து ஒரு செகண்ட் வேஃபுக்கும் ஒரு ஃபோர்த் வேஃபுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது டைமில். எலியட் வேஃபில் டைமும் இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு தெரியுது இதில் வந்து நாங்கள் இப்போ செகண்ட் ஃபிஃப்த் டைமுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இன்னும் வந்து ஓகே. பட் இல்லை இன்னும் லாங்கர் ரேஞ்ச் பண்ணினாங்கன்றால் இந்த செகண்ட் வேஃபும் இந்த ஃபோர்த் வேஃபும் இப்போ கம்பேர் பண்ணுறேன். எங்களுக்கு இந்த ஃபிஃப்த் டைமுக்கு வந்தாங்கன்னா பின் அப்படியே ப்ராபபிலிட்டிஸ் டீக்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் ஸ்டில் ஒரு ஃபோர்த் வேவ் நாங்கள் ஸ்டில் ஒரு டான்ஸை பார்க்குறோம். இப்போ இந்த லோ ப்ராபபிலிட்டியாக வந்துடும். ஸோ அதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து இப்போ எங்களுக்கு என்ன நடந்துகிட்டு பென் இப்போ அப்சைட் போகிறேன்றால் நான் நினைக்கிறேன் நாங்கள் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே இல்லைன்னு இப்போ அப்சைட் போகிறோம்ண்டு. நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம் இந்த ஏரியாவில். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது அண்ட் வேல்யூ ஏரியா ஹாய். ஸோ இல்லை இப்போ நாங்கள் இம்போஸ் ஸ்ட்ரக்சர் செஞ்சோம்னா ஒரு 1 2 3 4 5 பெண்டு இல்லை நான் நினைக்கிறேன் ஒரு ரிஜெக்ஷன் நடக்குமெண்டு. பெண்டு இதில் வந்து எங்களுக்கு கொரெக்ட் ஸ்ட்ரக்சர் என்றால் இதில் ஒரு செகண்ட் வேவ் இருக்குமெண்டு நான் நேற்று இருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்ம ஃபார் லாங் பொசிஷன் போகிறதுக்கு ஸ்டில் ஃபார் அப்சைட் பார்க்குறதுக்கு. பட் இதில் ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர்னா நாங்கள் ஸ்டில் ஃபார் த ஆன்சர் தான் பார்க்குறோம். சாதாரண எங்களுக்கு லோக்கலியர் சினாரியோஸை பார்க்க இப்போதைக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். பட் இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க கொரெக்டிவாக இருக்குது ஃபார் த ஆன்சைட். ஸோ தேர்ஃபார் நான் ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பட் அதான் எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்க நான் உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். இதில் வந்து எங்களுக்கு ஒரு 45 மினிட் ஓரோ பிளாக் இருக்குது. இதே நாங்கள் பாஸ் பண்ணினாங்கன்னா ப்ராபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணி நாங்கள் வந்து இந்த ஹாயம் எடுப்போம். அண்ட் இந்த 119.7K எடுத்து நாங்கள் என்றால் அப்படியே வந்து ப்ராபிலிட்டிஸ் இது வந்து ஹையராக இருக்கும். இது ஒரு ஏபிசி ஸ்ட்ரக்சர். இல்லைன்னு இப்போ நாங்கள் வந்து ஆல் டைம் ஹைஸை திரும்ப பார்ப்போம். ஸோ அதான் வந்து எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லெவலில் நாங்கள் பிரேக் பண்ணினாங்க என்றால் அப்படியே வந்து ப்ராபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணும். யா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் நாங்கள் வந்து இந்த ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்த்துருக்கோம். ஸோ யா இதான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணுன்ட்டு நான் நினச்சுட்டு இருக்கிறேன். ஸோ யா ஷார்ட்டாக சொல்லினாங்கடா இப்போ ப்ராபிலிட்டிஸ் வந்து ஷார்ட்டாக சொல்லினாங்கடா ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் தான் நான் ஸ்டில் இப்போதைக்கு ஃபாப்ஸை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பட் அது எங்களுக்கு வந்து மோர் இன்ஃபர்மேஷன் இல்லை தேவை. இல்லை 3 வே ஸ்ட்ரக்சர்ண்டா மேபி ஒரு பேர் மார்க்கெட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஃபார் தான் சார். பட் எங்களுக்கு இதில் 5 வே ஸ்ட்ரக்சர்ஸ் என்றால் அண்ட் 3 வே ஸ்ட்ரக்சர் டவுன் என்றால் நாங்கள் ஸ்டில் அப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ யா அதான் எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னு நான் உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் வந்து இந்த சேனலில் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நான் ஹோப் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வேலை தந்தேன். அப்படி இருந்தேன்டா எனக்கு ஒரு ஃபீட்பேக் ஹாப்பியாக இருக்கும். Thanks for watching, guys. See ya. Bye.